சென்னை மற்றும் சுற்றியிருக்கும் பகுதிகளில் இருக்கும் நியாய விலைக் கடைகளில் துவரம் பருப்பு தட்டுப்பாடு மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ், வெளிச்சந்தையில் விலை உயர்வதற்கு தமிழக அரசே துணை போகிறதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கூட்டுறவுத்துறையின் கீழாக இயங்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் துவரம் பருப்புக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் காரணத்தாக வெளிச்சந்தையில் துவரம்பருப்பின் விலை உயர தமிழக அரசு துணை போகிறது என பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக அரசுக்கு. சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான நியாய விலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான துவரம்பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. அனைத்து கடைகளிலுமே அடுத்த சில நாட்களில் வந்து விடும் என்ற பதில்தான் கிடைக்கிறது. தவிர துவரம்பருப்பு விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதே போல சென்னையில் மட்டுமல்லாமல் சென்னையை சுற்றியிருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் பருப்பு தற்போது வரை விநியோகம் செய்யப்படவில்லை. நவம்பர் மாதம் தொடங்கி 22 நாட்கள் ஆகியும் பல நியாய விலைக் கடைகளில் வெறும் 200 கிலோ துவரம்பருப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், பெரும்பாலான கடைகளுக்கு துவரம்பருப்பு தற்போது வரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. நியாய விலைக் கடைகளில் தடையின்றி துவரம்பருப்பு வழங்குவது சாத்தியமாகாத ஒன்றல்ல, அது மிகவும் எளிதான ஒன்றுதான். ஆனால் அதை கூட தமிழக அரசால் செய்ய முடியாதது ஏன் என்பதுதான் தெரியவில்லை என ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு தட்டுப்பாடு ஏற்படுவது இது முதல் முறை அல்ல. கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மக்களவைத் தேர்தல் வந்ததால் பருப்பு, பாமாயில் ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்ய முடியாததால் தாமதம் ஏற்பட்டதாக, இனி தாமதம் ஏற்படாது எனவும் அப்போதைய காலகட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பிலே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என 3 மாதங்களுக்கு தேவையான துவரம்பருப்புக்கான கொள்முதல் கடந்த செப்டம்பர் மாதமே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும், தமிழக அரசு தெரிவித்த பிறகும் நவம்பர் மாதத்தில் பற்றாக்குறை நிலவுவதற்கான காரணம் ஏன் என்று ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நியாய விலைக் கடைகளில் அரிசி, பருப்பு உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதன் நோக்கமே வெளிச்சந்தையில் அவற்றின் விலைகளை கட்டுப்படுத்துவதுதான். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு முறையாக வழங்கப்படாததால் கடந்த ஜூன் மாதத்தில் 180 ரூபாய் இருந்த துவரம்பருப்பின் விலை தற்பொழுது 210 உயர்ந்திருக்கிறது. வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயர்வதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு நியாய விலைக் கடைகளில் பருப்பு வழங்கலை தாமதப்படுத்துவதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பசியேறுவதற்காக நியாய விலைக் கடைகளில் மலிவு விலையில் பொருட்கள் வழங்கப்படுவது பருப்பு மிகவும் முக்கியமாகும். இதை உணர்ந்து கொண்டு அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் நவம்பர் மாதத்திற்கான துவரம்பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்குவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூட்டுறவுத்துறைக்கு மையப்படுத்தி தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்.